ஈரானை அடிச்சா தங்கத்துக்கு வலிக்கும். ஏவுகணை மாதிரி பறக்க போகுது ரேட். இனிமேதான் இருக்கு கச்சேரி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து உலகளவில் பாதுகாப்பான முதலீடுகளுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள புதிய இராணுவ பதற்றம் உலக பொருளாதாரத்தில் உறுதியின்மையை அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் கூறுகின்றன. வரும் நாட்களில் தங்கத்தின் விலை இன்னும் அதிகரிக்கும் என்கின்றனர் சந்தை நிபுணர்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலில் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்ததாக வெளியான தகவல்கள் உலகளாவிய முதலீட்டு சூழ்நிலையை அதிர்ச்சியடைய செய்துள்ளன. இந்த சம்பவத்திற்கு பின்னர் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. இந்த பதற்றத்தின் தாக்கமாக தங்கத்தின் சர்வதேச சந்தை விலை திங்கட்கிழமை உயர்வு கண்டது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் ஸ்பாட் விலை 1% உயர்ந்து $5,329.39 இருந்தது. ஒரு கட்டத்தில் தங்கத்தின் விலை 2% வரை உயர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க தங்க ஃபியூச்சர்ஸ் விலை 1.8% உயர்ந்து $5,342.80 இருந்தது. புதிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதல் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் தொடரும் சூழல் உருவாகியுள்ளதால் உலக சந்தைகளில் அச்சம் அதிகரித்துள்ளது. இந்த நிலைமையே முதலீட்டாளர்களை தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துகளுக்கு திருப்பியுள்ளது. முதலீட்டாளர்கள் பொதுவாக அரசியல் மற்றும் பொருளாதார அசாதாரண நிலைகளில் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதுகின்றனர். உலகளாவிய அரசியல் பதற்றம் மற்றும் பொருளாதார உறுதியின்மை அதிகரிக்கும் போதெல்லாம் தங்கத்தின் விலை உயர்வது வழக்கமாகும். இந்த ஆண்டில் ஏற்கனவே பலமுறை தங்கம் புதிய உச்சங்களை தொட்டுள்ளது. சந்தை ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இந்த முறை ஏற்பட்டுள்ள பதற்றம் குறுகிய காலத்திலேயே முடிவடையும் வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். இருதரப்பும் தாக்குதலை தொடரும் சூழல் உருவாகும் அபாயம் இருப்பதாக அவர்கள் கருதுகின்றனர். இந்த நிலைமையே உலக சந்தைகளில் நீடித்த மாற்றங்களை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கும் என கூறப்படுகிறது. Capital.com நிறுவனத்தின் சந்தை ஆய்வாளர் கைல் ரோடா கூறுகையில், இந்த மோதல் தொடரும் வாய்ப்பு இருப்பதால் சந்தைகளில் உறுதியற்ற சூழல் நீடிக்கலாம் என்றார். இந்த நிலைமை தங்கத்தின் விலை உயர்வுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் மட்டும் தங்கத்தின் விலை 64% உயர்ந்துள்ளது. மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கத்தை வாங்கியதும் பரிவர்த்தனை நிதிகளில் முதலீடு அதிகரித்ததும் அமெரிக்க பணவியல் கொள்கையில் தளர்வு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. JP மோர்கன் மற்றும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஆகிய நிறுவனங்கள் தங்கத்தின் விலை எதிர்காலத்தில் மேலும் உயரக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளன. மத்திய வங்கிகள் மற்றும் முதலீட்டாளர்களின் தொடர்ந்து தேவை காரணமாக 2026ஆம் ஆண்டுக்குள் தங்கத்தின் விலை $6,300 வரை செல்லக்கூடும் என அவர்கள் கணித்துள்ளனர். அதே நேரத்தில் அமெரிக்காவில் வெளியான சமீபத்திய பொருளாதார தரவுகளும் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. உற்பத்தியாளர் விலை குறியீடு எதிர்பார்த்ததை விட அதிகமாக உயர்ந்ததாக தரவுகள் காட்டுகின்றன. இது வரவிருக்கும் மாதங்களில் பணவீக்கம் அதிகரிக்கலாம் என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது. முதலீட்டாளர்கள் தற்போது அமெரிக்க தொழிலாளர் சந்தை தொடர்பான முக்கிய தரவுகளை கவனித்து வருகின்றனர். வேலைவாய்ப்பு அறிக்கைகள் மற்றும் வேலை இழப்பு தொடர்பான தகவல்கள் சந்தை போக்கை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. மற்ற மதிப்புமிக்க உலோகங்களின் விலை மாற்றமும் கவனிக்கப்படுகிறது. வெள்ளியின் விலை சற்றே குறைந்துள்ளது. பிளாட்டினம் விலையும் சரிவை கண்டுள்ளது. அதே நேரத்தில் பல்லாடியம் விலை சிறிய அளவில் உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள இராணுவ மோதல் உலக சந்தைகளில் நிலை மாறும் சூழலை உருவாக்கியுள்ளது. அரசியல் பதற்றம், பொருளாதார உறுதியின்மை மற்றும் முதலீட்டு பாதுகாப்பு தேவை ஆகிய காரணிகள் தங்க சந்தையில் தொடர்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன.